இந்த சம்மர் சீசனில் உஷ்ணத்துலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கும் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஜூஸ் குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதா இருக்கட்டும், இளநீ குடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். பட் பாரம்பரியமாக பண்ணுற விஷயம் ஒன்று ஃபாலோ பண்ணுறது இல்லை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மருதாணி வைக்கிறது. உள்ளங்கையில் மருதாணி வைக்கிறது மூலமாக உடம்பு நல்லா குளிர்ச்சி அடையும், உஷ்ணத்தை நல்லா குறைச்சி வரும். அது மட்டும் இல்லாமல் நகத்தில் மருதாணி வைக்கிறது மூலமாக இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் தப்பிச்சுக்கலாம். நான் உள்ளங்கையில் வைக்கிற எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளங்கால்லையும் சேர்த்து மருதாணி வைங்க. ஏன்னா அப்படி வைக்கிறது மூலமாக உடம்போட உஷ்ணம் நல்லாவே குறைஞ்சிரும், உடம்பு நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கலாம். ஏன்னா அந்த காலகட்டங்களில் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே உள்ளங்காலில் மருதாணி வைப்பாங்க. அதன் மூலமாக அம்மை நோயிலேருந்து சில பேருக்கு என்னென்னா கண் பாதிக்கப்பட்டுரும். அம்மை நோய் ரொம்ப தீவிரமாச்சுன்னா அவங்களோட கண் பார்வை போயிடும். அந்த மாதிரி போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக உள்ளங்காலில் மருதாணி வைப்பாங்க. ஏன்னா அம்மை நோய் உஷ்ணத்தினால வர நோய் தான். அப்படி வைக்கிறது மூலமாக கண்கள் பாதுகாத்துக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாமே நேச்சுரலாக கிடைக்கிற மருதாணியில் மட்டும்தான் இதோட பண்புகள்லாம் இருக்கும். எல்லாருமே மருதாணி வச்சு நம்ம இந்த சம்மர் சீசன்லேருந்து தப்பிச்சுக்கலாம்.